ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் மல்லிப்பட்டணம்ங்கிற ஒரு சின்ன அழகான ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நவம்பர் மாதம் 20 2024 பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பதட்டமாக அந்த ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் வருது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. சார், இங்கே ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்து போச்சு, நீங்கள் உடனே கிளம்பி வாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 4-5 போலீஸ் ஆஃபீஸர் இந்த ஸ்கூலுக்கிட்ட வர்றாங்க. அப்படி ஸ்கூலுக்கு முன்னாடி நிற்கும் போதே அந்த ஸ்கூல் பரபரப்பாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஆசிரியர்கள் பதட்டமா இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மாணவர்கள் எல்லாருமே அப்படி ஒரு மாதிரி என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையை இந்த பள்ளிக்கூடத்துல போலீஸ் ஆபீசர் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப போலீஸ் ஆபீசர் தங்களோட வாகனத்தை நிப்பாட்டிட்டு உள்ள போறாங்க. அப்ப அங்க இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் வந்து அந்த போலீஸ் ஆபீசரை அங்க இருக்கிற ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டாஃப் ரூம் நம்மளுக்கே தெரியும், அங்கதான் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே இருக்கிற ரூம். அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர சோகமா இருக்காங்க. சில டீச்சர்ஸ் அழுதுட்டு இருக்காங்க, சில ஸ்டூடெண்ட் கூட அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஸ்டாப் ரூம் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அங்கேயும் கூட்டமா இருக்கு. இப்படி போலீஸ் ஆபீசர் வந்தவொடனே எல்லாருமே வழி விடுறாங்க. அப்ப அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் துரை அப்படிங்கிற ஒரு நபர் தான் அந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. அவர் கூட்டத்தெல்லாம் விலக்கிட்டு உள்ள போய் பார்க்கும்போது அங்க ஸ்டாப் ரூம்ல ஒரு டீச்சரோட சடலத்தை பார்க்குறாரு. ஒரு டீச்சர் இப்படி கீழே படுத்திருக்காங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் ரத்தமாக இருக்கு. அவர் அப்படியே அந்த உடலையே பார்க்குறாரு. இவங்களோட மரணம் எப்படி நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தின காயம் தெரியுது. அதே மாதிரி அவங்க கழுத்தையும் கத்தியால் கட் பண்ணக்கூடிய காயம் தெரியுது. ஸோ இந்த 2 காயத்திலேருந்து அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டு தான் அந்த டீச்சரோட மரணம் நிகழ்ந்திருக்கு. போலீஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி எவ்வளவோ கொலை வழக்க பார்த்துருப்பாங்க. அதுவும் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலங்காத்தால ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற ஸ்டாப் ரூமுக்கு உள்ளேயே வச்சு ஒரு டீச்சர் கொலை செய்யப்பட்டது உண்மையிலேயே போலீஸுக்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர் அந்த ஸ்டாப் ரூமை விட்டு வெளியில வர்றாங்க. அப்ப அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாங்க. சார், என்ன ஆச்சு? யார் இந்த பொண்ணு? எப்படி இறந்து போனாங்கிற மாதிரி கேட்குறாங்க. சார், இந்த பொண்ணோட பேர் ரமணி. இந்த ஸ்கூல்ல தான் அவங்க இங்கிலீஷ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உண்மையிலேயே போலீஸ் அதிகாரிகளுக்கு புரியல. சரி, யார் பண்ணியிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டா, சார், எனக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. பட் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, காலையில் அந்த ரமணி டீச்சர் மஞ்சுங்கிற இன்னொரு டீச்சரோட தான் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொல்றாரு. சரி, அந்த மஞ்சு டீச்சரை கூப்பிடுங்கிறாங்க. உடனே அந்த மஞ்சு டீச்சர் ஓடி வராங்க. அவங்களும் பதட்டமா இருக்காங்க, சோகமா இருக்காங்க, அழுகை வருது. அப்போ வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மஞ்சு டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, சார், வழக்கமாக இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் சார். பட் 9 மணிலேருந்தே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 9:45 தான் வருவாங்க. 10 o'clock ப்ரேயர் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயர்லாம் முடிஞ்சு 10:30க்கு கிளாஸ் ஆரம்பிப்போம். பட் நானும் இந்த ரமணி டீச்சரும் எப்படின்னா ஸ்கூல் பஸ்ஸில் வரமாட்டோம், நாங்கள் தனியாக வேறு பஸ்ஸில் வருவோம். ஸோ அதனால் நாங்கள் ரொம்ப ஏர்லியராகவே வந்துடுவோம் சார். ஸோ சம்மந்தப்பட்ட இந்த நாள் 20ஆம் தேதி நாங்கள் ஒரு 9:30க்கு உள்ளே வந்துட்டோம் சார். ஸோ 2 பேரும் ஸ்டாப் ரூமுக்குள்ளே போகிறோம். ஸ்டாஃப் ரூமில் யாருமே இல்லை. ஸோ அப்போ நான் ரமணி கிட்ட என்ன சொன்னேன், நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன் சார். ஸோ 9:30க்கு நான் வாஷ்ரூம் போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9:40 இருக்கும். நான் வாஷ்ரூம் போயிட்டு திரும்ப ஸ்டாப் ரூமை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டுது. ஸோ அந்த வாஷ்ரூம்லேருந்து ஸ்டாஃப் ரூம் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம். பட் இருந்தாலும் இந்த அலறல் சத்தத்தை கேட்டு என்னன்னு எனக்கு பதட்டமாகி நான் வேகமாக ஓடி வந்தேன். ஸோ அப்படி ஓடி வந்து ஸ்டாஃப் ரூம் பார்க்கும்போது ஸ்டாஃப் ரூம் வாசலில் ஏற்கனவே 2 டீச்சர் நின்றுட்டு இருக்காங்க. நான் அவங்கள விலக்கி விட்டு பார்க்கும்போது தான் இந்த ரமணிங்கிற டீச்சர் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. இந்த 10 நிமிஷம் இடைவெளி நான் வாஷ்ரூம் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மஞ்சுங்கிற டீச்சர் சொல்றாங்க. எனக்கு அலறல் சத்தம் மட்டும்தான் சார் கேட்டுச்சுங்கிறாங்க. இப்போ ஏற்கனவே இந்த மஞ்சுங்கிற டீச்சர் வர்றதுக்கு முன்னாடி இன்னும் 2 டீச்சர் வந்திருப்பாங்களா, அவங்கள கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சார், நாங்கள் ஒரு 9:45 இருக்கோம், அப்பதான் வர்றோம், ரூமுக்கு இங்கே வாசல்ல வந்து நிற்கும் போதே பார்க்குறோம் சார், திடீர்னு இந்த டீச்சர் ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க, எங்களுக்குமே ஒன்றுமே புரியல, சிறிது நேரம் கழிச்சு தான் அந்த மஞ்சு டீச்சர் வந்தாங்கங்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, சரி ஓகே, ஒரு 10 மினிட்ஸ் தான் இந்த டீச்சர் இந்த ஸ்டாஃப் ரூமில் தனியாக இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் வரும்போது யாராவது ஒருத்தர் 3வது நபர் இந்த ஆசிரியர்கள்
பேருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர், அதாவது உங்க ஸ்டாஃப் ரூம்ல இருக்க எல்லா டீச்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபர் யாராவது இந்த ஸ்டாஃப் ரூம்ல இருந்து வெளியில போனாங்களான்னு கேட்டா, இல்ல சார் நாங்க அந்த மாதிரி யாரையுமே பார்க்கல, நாங்க வரும்போது இந்த டீச்சர் மட்டும்தான் இப்படி தரையில ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த டீச்சர் சொல்றாங்க. உண்மையிலேயே இந்த வழக்கு போலீஸுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. 10 நிமிட இடைவெளியில ஒரு 3வது நபர் வந்து ஒரு டீச்சரை ஸ்கூலுக்குள்ள ஸ்டாஃப் ரூம்ல பட்டப்பகல்ல கொலை பண்ணிட்டு யாரு கண்ணுக்கும் படாம அவ எப்படிப்பா தப்பிச்சு போயிருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மையிலேயே போலீஸ் அதிகாரிகளுக்கு விசித்திரமான ஒரு வழக்கா தான் இருக்கு. இப்ப போலீஸ் ஆபீசர் ஃபர்ஸ்ட் இந்த கொலை நடந்த டைம் லைனை வந்து ஒப்பிட்டு பார்க்கறாங்க. அதாவது 9 o'clockல இருந்து அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பிஸியா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 9:45க்கு நிறைய ஸ்டாஃப் டீச்சர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டாஃப் ரூம் ரொம்ப பிஸியா இருக்கும். ஈவன் 9:30ல இருந்து ஸ்கூல் பஸ்ஸும் வர ஆரம்பிச்சிடும். அது எப்படி ஒருத்தர் 3வது நபர் உள்ள வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போயிருக்க முடியும்னு போலீஸுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. பட் அப்படி இருந்தா கூட இந்த டைம் லைனை பார்க்கும்போது 9:35ல இருந்து 45 இந்த இடைப்பட்ட 10 மினிட்ஸ் தான் அந்த டீச்சர் வந்து ஸ்டாஃப் ரூம்ல தனியா இருக்காங்க. ஸோ இடைப்பட்ட அந்த 10 மினிட்ஸை பயன்படுத்திட்டு ஒருத்தன் உள்ள வந்து அந்த டீச்சரை கொலை பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம்? அவனுக்கு உண்மையிலேயே இந்த ஸ்கூல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு நல்லா தெரிஞ்சிருக்கு. எத்தனை மணிக்கு டீச்சர்ஸ் வருவாங்க, எப்போ ஸ்கூல் பஸ் வரும், எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கும், எப்போ பிரேயர் நடக்கும் அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிஞ்ச இந்த ஸ்கூலுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபரால மட்டும்தான் இந்த கொலையை பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. அப்போ இந்த ஸ்கூலை பத்தி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சவன் இந்த கொலையை பண்ணியிருந்தா அவன் உண்மையிலேயே வெளியிலேருந்து வந்து பண்ணியிருப்பானா, இல்லை இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தர் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. 2வது சினாரியா தான் போலீஸ் திங்க் பண்றாங்க. பிகாஸ் இந்த இடைப்பட்ட 10 மினிட்ஸ்க்குள்ள யாரு கண்ணையும் படாம ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டு போறதுக்குரிய வாய்ப்பு குறைவு. அப்போ இந்த ஸ்கூலுக்குள்ள இருக்கிறவங்க யார் பண்ணியிருப்பா? ஒன்று கூட வேலை பார்க்குற கோவொர்க்கர் பண்ணியிருக்கலாம், இல்லை நிறைய செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க அவங்க பண்ணியிருக்கலாம், இல்லை ஏன் அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு மாணவனே இந்த கொலையை பண்ணியிருக்க கூடாது. பிகாஸ் நம்ம எவ்வளோ கேசஸ் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு மாணவனுக்கு சில டீச்சர் மேல அளவுக்கு அதிகமான வெறுப்புணர்ச்சி ஏற்படும். அதுல இந்த மாதிரி எவ்வளவோ கிரைம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கூட நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க. இப்போ இவ்வளவு பெரிய கிரைம் நடந்ததுனால அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு வந்து லீவ் அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. பிகாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கர பதட்டமா இருக்காங்க. பட் போலீஸோட சந்தேகம் என்ன, இன்னைக்கு இந்த ஸ்கூலுக்குள்ள வந்த ஒரு நபர், அது டீச்சரா இருக்கலாம் இல்லைன்னா ஸ்டூடெண்டா இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க தான் இந்த ரமணி டீச்சரை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஹெட் மாஸ்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்புங்க, பிரச்சனை இல்லை. பட் இன்னைக்கு யாரெல்லாம் ஸ்கூலுக்கு வந்தா, எஸ்பெஷலி 9:30க்கு அப்புறம் இந்த ஸ்கூலுக்குள்ள யாரெல்லாம் இருந்தா அப்படிங்கிற எல்லா தகவலையும் திரட்டினதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டூடெண்டா நீங்க வீட்டுக்கு அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஹெட் மாஸ்டரும் அதே ஃபாலோ பண்ணி எல்லா ஸ்டூடெண்டோட பெற்றோர்களுக்கும் தகவல் கொடுக்கப்படுது. ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படிங்கிற கிளியரான ஒரு டேட்டாவை எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க. பட்ட பகல்ல ஸ்டாஃப் ரூம்ல காலைல வேலைக்கு வந்த இங்கிலீஷ் டீச்சர் ரமணிங்கிற இந்த பெண்ணை கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாரு? போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த கொலைகாரன் உள்ளேயே இருக்கானா இல்ல வெளியில இருந்து வந்தானா அப்படிங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி இந்த ரமணி டீச்சருக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 seconds எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரிப்ஷனும் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். ஸோ நீங்க எவ்வளவு பிஸியா வீடியோ பார்க்கறதுல லைக் பண்ண மறந்துட்டா கூட லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. உண்மையிலேயே இந்த வழக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆச்சரியமும் இருக்கு. ஜென்ரலா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கொலை வழக்கு அப்படின்னா உடனே மீடியால வந்துடும். அது இப்ப இருக்க மீடியாலாம் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு தள்ளிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். அதுவும் பட்ட பகல்ல ஸ்கூலுக்குள்ளேயே ஒரு நடந்த நிகழ்வு வந்து அடுத்த செகண்டே மீடியாவுக்கு வருது. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வழக்கை பத்தி பரபரப்பா பேசப்படுறாங்க. ஸோ ஒரு ஸ்கூலுக்குள்ளே நடந்ததுனால இந்த வழக்கை சீக்கிரமா தீர்க்க வேண்டிய அழுத்தம் வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வருது. இப்ப காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, அஃப்கோர்ஸ் இந்த கிரைம் சீன்ல கிடைக்கிற எல்லா தடயங்களையும் கலெக்ட் பண்ணணும். அதுக்காக ஃபாரன்சிக் டீமை வர சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி மோப்பனாயை வர சொல்லி இந்த பெண்ணை கொலை பண்ண கொலைகாரன் உண்மையிலேயே இந்த ஸ்கூலுக்குள்ள தான் இருந்தானா இல்ல கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக மோப்பனாயை கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த மோப்பனாயும் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா சுத்தி பார்க்குது. கொலைகாரனோட சென்ட்டை வந்து பிக்கப் பண்ணிக்குது.
உடனே என்ன பண்ணுது, அப்படியே ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியில் வருது, ரொம்ப பதட்டமாக அப்படியே ஓடுது. அது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கூலோட ஃப்ரண்ட் கேட்டில் போய் நிற்கிது. கொஞ்ச நேரம் அந்த கேட்லேயே நின்னதுக்கப்புறம் திடீர்னு ரைட் சைடு திரும்புது, இன்னொரு பக்கம் நோக்கி, அதாவது ஸ்கூலோட பின்புறத்தை நோக்கி அந்த டாக் வந்து ஓட ஆரம்பிக்குது. அப்படியே ஓடி அந்த ஸ்கூலுக்கு பின்புறம் இருக்கிற ஒரு செவத்து பக்கத்தில் போய் பார்த்து அந்த செவத்தை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த பெண்மணியை கொலை பண்ண அந்த கொலைகாரன் ஸ்டாஃப் ரூம்லேருந்து வெளியில் வந்திருக்கான், ஃப்ரண்ட் கேட்டுக்கிட்ட போய் நின்றுருக்கான். பட் முன் கேட்டு வழியாக அவன் வெளியில் போல, ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி மேபி யாராவது வந்திருக்கலாம். அதனால அப்படியே யூ டர்ன் அடித்து திரும்பி அந்த ஸ்கூலோட பின்புறம் வந்து அந்த ஸ்கூலோட செவத்தில் ஏறி வெளியில் தப்பிச்சு போயிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இப்போ அந்த கொலைகாரன் இறுதி நிமிடம் எப்படி தப்பிச்சு போனாங்கிறது கிளியராக புரியுது. இப்போ அவன் தப்பிச்சு போன அந்த செவத்துக்கு பக்கத்தில் ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பார்க்கும்போது ஒரு சூப்பரான தடயம் கிடைக்குது. ஒரே ஒரு செருப்பு மட்டும் அந்த செவத்துக்கு கீழே கிடக்கிறத பார்க்குறாங்க. அது போலீஸோட பெஸ்ட் கெஸ் என்ன அப்படின்னா, இது கொலைகாரனுக்கு சொந்தமான செருப்பாக இருக்கலாம். அவன் அந்த செவத்தில் ஏறும்போது பதட்டத்தில் ஒரு செருப்பு கீழே விழுந்திருக்கலாம். ஸோ திரும்ப இறங்கி இந்த செருப்பை எடுத்துட்டு நம்ம தப்பிச்சு போறதுக்குள்ளே யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது, செருப்பு தானே போனா போயிட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் ஒத்த செருப்போடைய தப்பிச்சு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கொலைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபரோட செருப்பு கிடைச்சது ஒரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த மோப்ப நாயின் மூலமா போலீஸுக்கு வந்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன கிளியர் ஆயிருக்குன்னா, இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் வெளியில இருந்தா வந்திருக்கான். இந்த ஸ்கூலுக்குள்ள வேலை பார்க்குற ஒரு டீச்சரோ இல்லை ஸ்டாஃபோ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த மோப்ப நாய் வந்து உணர்த்துது. ஸோ இந்த மோப்ப நாயை வச்சு இதெல்லாம் ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாரன்சிக் டீம் வந்து உள்ள வராங்க. அவங்க அந்த கிரைம் சீன்ல கண்டிப்பா இந்த கொலை வந்து பதட்டமா ஒரு 10 நிமிட இடைவெளிக்குள்ள நடந்ததுனால அந்த கொலைகாரன் கண்டிப்பா போலீஸுக்கு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கொலை செய்யப்பட்ட அந்த ரமணி டீச்சரோட சாரியில் பார்க்குறாங்க சில ஹேர் சாம்பிள் முடிகளை பார்க்குறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இது கொலைகாரனுக்கு சொந்தமான முடியாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த டீச்சரை என்னதான் வயிற்றுலையும் கழுத்துலையும் கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருந்தா கூட இந்த டீச்சரோட கைகள்லையும் நிறைய காயம் இருக்கு, டிஃபென்சிவ் வூண்ட். அந்த கொலைகாரன்ட்டு தன்னோட உயிரை காப்பாற்ற போராடி இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்படி போராடும் போது அந்த கொலைகாரனோட சில ஹேர் சாம்பிள் இவங்க ட்ரெஸ்ஸுக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுவும் ஒரு பாசிபிள். அதே டைத்துல இந்த ரமணி டீச்சரோட உடலையும் பல இடங்கள்ல அந்த கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அதையும் ஃபாரன்சிக் டீம் வந்து எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. சோ இது எல்லாம் அப்படி பார்த்துட்டு வரும்போது அந்த கிரைம் சீன்ல பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிளுக்கு கீழே ஒரு பல்லு உடைஞ்சு போன ஒரு பல்லை பார்க்குறாங்க. அந்த பல்லை எப்படி பார்க்கும்போது அது ஃப்ரெஷ்ஷாக இப்போதான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நபரோட வாயிலிருந்து விழுந்ததுக்குரிய தடயம் கிடைக்குது. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பல் ஒன்று கொலை செய்யப்பட்ட ரமணி டீச்சருக்கு சொந்தமாக இருக்கணும், இல்லை கொலைகாரனுக்கு சொந்தமாக இருக்கணும். வேற யாரோட பல்லும் இந்த கிரைம் சீனில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணுறாங்கன்னா, இந்த உடைஞ்சு போன பல்லு ரமணி டீச்சருக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அவங்க வாயை ஓப்பன் பண்ணி எல்லா பல்லையும் செக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லா பல்லும் கரெக்டாக இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது. ஸோ கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஒற்றை பல் கொலைகாரனோட பல் அப்படிங்கிறது வந்து உறுதி செய்யப்படுது. அதுக்கப்புறம் கொலை செய்யப்பட்ட ரமணி டீச்சரோட விரல் நகை இடுக்குல பார்க்கும்போது நிறைய குட்டி குட்டியா சில தசை பகுதிகளை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கொலைகாரன் இருந்து தன்னோட உயிரை காப்பாற்ற போராடும் போது அந்த கொலைகாரனோட ஸ்கின் செல்ஸ் வந்து இவங்களோட விரல் நகை இடுக்குல வந்ததுனால இதுவும் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஸ்கின் செல்ல இருந்து டிஎன்ஏ எடுக்கலாம். ஒட்டுமொத்தத்தில் இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு சூப்பரான பல எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. கொலைகாரனோட செருப்பு கிடைச்சிருக்கு, கொலைகாரனோட தலைமுடி கிடைச்சிருக்கு, அவனோட பல்லு கிடைச்சிருக்கு, அதுக்கப்புறம் அவனோட டிஎன்ஏவும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்று மட்டும் புரியுது, ஒருத்தர் என்னதான் பிளான் பண்ணி பக்காவா கொலை பண்ணா கூட ஒரு கிரைம் சீன்ல இவ்வளவு தடயங்களை விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னா அவன் இதுக்கு முன்னாடி கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இவன் கொலை பண்றதுனால தான் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்து இவ்வளவு தடயங்களை விட்டுட்டு போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. இப்ப கொலை செய்யப்பட்ட இந்த ரமணி டீச்சரோட உடல் வந்து பிரேத பரிசோதனைக்கு போகுது. ஸோ பிரேத பரிசோதனை அறிக்கையும் இதே தான் சொல்லுது. அவங்களோட வயிற்றுல ஏற்பட்ட காயத்தாலையும் கழுத்துல ஏற்பட்ட காயத்தாலையும் அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டதுனால தான் அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதே டயத்தில் ஏற்கனவே ஃபாரன்சிக் டீம் நிறைய எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை தவிர பெருசாக ஒன்றும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ
ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸில் இன்னொரு மிக முக்கியமான தடயமாக பார்க்கப்படுறது ரமணி டீச்சரோட ஃபோன். இப்போ அந்த ஃபோனை வந்து போலீஸ் கைப்பற்றி அதை டிஜிட்டல் எவிடன்ஸுக்காக ஃபாரன்சிக் டீமுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த டயத்தில் கொலை செய்யப்பட்ட இந்த ரமணி டீச்சரோட அம்மா அப்பாவுக்கு தகவல் கொடுக்கப்படுது. அவங்களால துளி கூட நம்ப முடியல. காலையில் கிளம்பி வேலைக்கு போன தன்னோட பொண்ணு ஸ்கூலில் வச்சு இப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டாளாங்கிறது பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. அவங்க வந்து அந்த பிரேத பரிசோதனை பண்ணுற ஹாஸ்பிட்டல் வாசலில் உட்காந்து அப்படி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள சமாதானப்படுத்திட்டு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க. உங்க பொண்ணுக்கு யாராவது தெரிஞ்ச எதிரி இருக்காங்களா? உங்க பொண்ணு மரணம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி யாராவது நினைக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல உங்க பொண்ணு மரணம் அடைஞ்சா யாருக்காவது எந்த விதத்திலேயாவது பயன் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட இந்த ரமணியோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்களுக்கு ஒரு நபர் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது இந்த ரமணியோட அப்பாவுக்கு வந்து ரத்னம் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருந்திருக்காங்க. அந்த சகோதரி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. அந்த ரத்னம்ங்கிற சகோதரிக்கு வந்து மதன் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்திருக்கான். ஸோ நம்ம ஊரில் கிராமத்தில் நிறைய சைடு பார்த்துருக்கீங்கன்னா சின்ன வயசுலேயே அத்தை பையன் மாமா பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பெரியவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி வச்சிருப்பாங்க. பட் இப்போலாம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரமணியோட அப்பாவோட தங்கை ரத்னம்ங்கிறவங்க தன்னோட சகோதரர்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கியிருக்காங்க. ஸோ என்னோட பையனை நீ உன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு, பரவாயில்ல தங்கச்சி பையன் தானே, நம்மளுக்கும் பொண்ணை சேஃபான இடத்துல கொடுத்த மாதிரி இருக்கணும். இவங்க 2 பேரும் சின்ன வயசில் இருக்கும்போதே அண்ணனும் தங்கையும் வந்து அப்போவே சம்மந்தார் மாதிரி அவங்க சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நாள் போக போக இந்த ரத்னம்ங்கிற பெண்ணோட பையன் மதன் அப்படிங்கிற அந்த பையனோட ஆக்டிவிட்டி வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. படிச்சுட்டு சரியாக வேலைக்கு போகாமல் ஊதாரித்தனமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு குடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனோட கேரக்டர் சரியில்லைங்கிறதுனால இந்த ரமணியோட அப்பா ஒரு ஸ்டேஜில் என்ன முடிவுக்கு வராரு, இல்லை இவன் நம்ம பொண்ணுக்கு சரியாக வரமாட்டான், அதனால் இந்த திருமணம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. இந்த டயத்தில் இந்த ரமணியோட அப்பாவோட சகோதரி ரத்னம்ங்கிற அந்த பெண்மணியும் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிடுறாங்க. சரி, தன்னோட சகோதரியே இல்லை, எனக்கும் ஏற்கனவே அவனோட கேரக்டர் சரியில்லை, அதனால இவன் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் இந்த டயத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த மதன்கிற பையன் வந்து இந்த பொண்ணை தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுனால இப்போ அந்த பொண்ணை நமக்கு தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கோபம் வந்து இந்த பொண்ணு மேலேயும் இருந்திருக்கு, இந்த பொண்ணோட அம்மா அப்பா மேலேயும் இருந்திருக்கு. ஸோ இந்த பொண்ணு அடிக்கடி ஸ்டாக் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கான். பட் இதை வந்து இந்த ரமணியோட அம்மா அப்பா வந்து பெருசாக எடுத்துக்கல. இப்படியே சில வருடங்கள் உருண்டோடி போகும்போது சரி ஓகே, நம்ம தான் தன்னோட தங்க பையனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கல, என்னைக்காவது நாள் தன்னோட பொண்ணை யாருக்காவது திருமணம் பண்ணணும்னு இந்த ரமணிக்கு வந்து வேற இடத்துல வரன் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த வரனும் செட் ஆயிடுச்சு. ஃபைனலாக அவங்களுக்கு வந்து நிச்சயம் நடக்குது. பட் அந்த டயத்தில் தான், அந்த நிச்சயம் எப்போ நடந்திருக்குன்னா, இந்த பெண் கொலை செய்யப்படுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நவம்பர் மாதம் 19ஆம் தேதி அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது இந்த மதன்கிற பையன் வந்து நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கான். அதுவும் குடிச்சிட்டு வந்து நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஒன்றை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பிரச்சனை பண்ணியிருக்கான். பட் அப்போ கூட இந்த ரமணியோட அம்மா அப்பா இதை பெருசாக எடுத்துக்கல. சரி, சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லியிருந்தோம் அவன் கேரக்டர் சரியில்லைன்னு பின் வாங்கிட்டோம், இப்போ கூட சரி அவன் ஏதோ குடிச்சிட்டு தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அவன் குடி போதை தெளிஞ்சா சரியாயிருவான் அப்படிங்கிற மாதிரி அதை இக்னோர் பண்ணிட்டு அவங்க ஃபங்க்ஷனை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த திருமண வேலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த மதன்கிற பையன் வந்து என்னோட பொண்ணை ஏதாவது பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ரமணியோட அப்பா வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு. ஸோ இந்த டயத்தில் ரமணியோட அம்மாவும் போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. சார், என்னோட கணவர் சொன்னது உண்மைதான், அவன் என்கேஜ்மெண்ட் வந்து பிரச்சனை பண்ண, அது மட்டும் இல்லை என்னோட பொண்ணு எப்படா ரோட்டில் போடுதோ குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறது, நீ எனக்கு கிடைக்கலனா உன்னை நான் யாருக்குமே கிடைக்க விட மாட்டேன், நீ என்னோட மனைவி தான், நீ இன்னொருத்தனை திருமணம் பண்றதை என்னால் பார்த்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பலமுறை தன்னோட பெண்கிட்டையே அவன் மிரட்டல் விடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரமணியோட அம்மாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸில் ஒரு சஸ்பெக்ட் கிடைக்குது, மோட்டிவும் கிளியராக இருக்கு. இப்போ அந்த மதன்கிறவனை உடனே போயெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அவனை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த மதனோட அப்பா ஒருத்தர் இருக்கார்ல, அவருக்கும் நிறைய குடிப்பழக்கம் இருந்திருக்கு. அவரும் குடிச்சிட்டு தன்னோட மனைவி ரத்னம்ங்கிற பெண்ணையும் கொடுமைப்படுத்திருக்காரு. ஸோ அப்பா பையன் 2 பேத்துக்குமே நிறைய குடிப்பழக்கமும் இருந்திருக்கு. அதனால இவங்க குடும்பத்திலே ஒரு வயலண்ட் பிஹேவியர் இருந்ததுனால இந்த மதன்கிறவன் இந்த கேஸ்ல வந்து ஒரு முக்கியமான சஸ்பெக்டா பார்க்கப்படுது. ஸோ மதன்கிற அந்த நபரை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி போலீஸ் வந்து சில தடயங்களை கலெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்போ ரமணி டீச்சரோட போன் அவங்க கிட்ட கையில இருக்கு.
இப்போ அந்த மதன்கிற சஸ்பெக்டோட ஃபோன் ரெக்கார்டு, இந்த 2 பேரோட ரெக்கார்டையும் எடுத்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. ஏன் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி காலையும் முந்தின நாளும் சரி, இந்த மதன்கிறவன் ரமணிக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணு காலை ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருக்கு. ஈவன் இந்த கொலை பண்ற அன்னைக்கு காலையிலையும் முந்தின நாளும் ரொம்ப த்ரெட்டனிங் பண்ற மாதிரி, மிரட்டுற மாதிரி சில மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் இவங்களோட அந்த ரமணியோட பழைய ஹிஸ்டரி, மெசேஜ் ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது ரமணிக்கு இன்னொரு நபர் கூட திருமணம் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடி இவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட வேற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கான். மானே தேனே பொன்மானே ஹனி அப்படிங்கிற மாதிரி போட்டு ரொம்ப ஒரு காதலர்களுக்குள்ள பேசுகிற மாதிரி மெசேஜ் இருக்கு. பட் எப்போ இந்த இவனோட கேரக்டர் சரியில்லைன்னு இவனுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டான்னு இவங்க பெற்றவங்க முடிவு பண்ணி அப்படி விலக ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ இருந்து அவனோட மெசேஜ் ஸ்ட்ரக்சர்லாம் மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக மிரட்டல் துணியில் விட ஆரம்பிக்கிறான். பட் எப்போ இந்த பெண்ணுக்கு இன்னொரு நபர் கூட திருமணம் நிச்சயிக்கப்பட்டதோ அப்போ வந்து அந்த ஹேட்டிங், அதாவது அந்த வெறுப்புணர்ச்சி வந்து அப்படி பீக்குக்கு போகுது. எனக்கு கிடைக்காத நீ யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணியில தான் இவனோட இறுதி மெசேஜஸ் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இதுவும் இந்த வழக்கில் ஒரு மிக முக்கியமான தடயமா பார்க்கப்படுது. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து சில சமயம் வந்து குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எப்படி உள்ள வந்த, என்ன மாதிரி கொலை பண்ண அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ண முயற்சி பண்றாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த ஸ்கூல்ல செக்யூரிட்டி கார்டு ஒருத்தர் இருக்காரு. அவர் எப்பவுமே அந்த கேட்டோட முன் வாசல்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. இப்போ அவரை மீறி இவன் எப்படி உள்ள வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது போலீஸ்க்கு ஒரு சந்தேகம். இல்ல ஒருவேளை அந்த பின்புறம் இருக்கிற செவத்து வழி, அதாவது எந்த பக்கம் தப்பிச்சு போறானோ அதே வழி அவன் உள்ள வந்திருப்பானா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு போலீஸ் ஏன் ஃபீல் பண்றாங்கன்னா, இவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவன் முன் கேட்டுக்கு தான் போயிருக்கான். அங்க யாரோ வந்திருக்காங்க, யாரோ தன்னை பார்த்துருவாங்கன்னு பயந்துட்டு தான் அப்படி பின்னாடி கூடி குதிச்சு போயிருக்கான். ஸோ அதனால அவன் கண்டிப்பா முன்கேட்டு வழியா தான் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண போலீஸ் இப்போ இந்த செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு, சார் நான் ஜென்ரலாகவே காலையில் 7-8 மணிக்கெல்லாம் வந்துடுவேன், கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் பண்ணுவேன், எல்லா கிளாஸ் ரூம் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவேன், ஸ்டாஃப் ரூமை ஓப்பன் பண்ணி வைப்பேன், தண்ணி கேன் மாற்றி வைப்பேன். இந்த மாதிரி பேசிக்காக இங்கே வேலை பார்க்குற டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவேன் சார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவேன் சார். ஸோ அன்னைக்கும் அந்த மாதிரி தான் டீ குடிக்க போனேன். ஒரு 9:35 இருக்கும் சார், நான் டீ குடிக்க போனேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதாவது 9:30க்கு இவர் ஸ்கூல்லேருந்து கிளம்பியிருக்காரு. அந்த டீ கடைக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரி எவ்வளோ நேரம் டீ குடிச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் குடிச்சிருப்பேன் சார். அப்போ டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஸ்டாஃப் ரூம்லேருந்து ஒரு அலறல் சத்தம் கேட்டது. ஸோ நானும் டீ கடையிலேருந்து வேகமாக உள்ளே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறத படி பார்த்தீங்கன்னா 9:30லேருந்து அந்த ஸ்கூலோட ஃப்ரண்ட் கேட், முன் கேட்டில் இவர் இல்லை, எல்லா வேலையும் முடிச்சுட்டு டீ குடிக்க போயிட்டாரு. அப்போ கரெக்டாக அந்த கொலைகாரன் உள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ இவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒத்து போகுது. இப்போ பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் கேட்குறாங்க, இந்த வாட்ச்மேன்ட்டையும் கேட்குறாங்க, சரி நீங்கள் அந்த பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டு உள்ளே வந்தீங்களா, அப்போ யாரையாவது பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் யாரையுமே பார்க்கலைங்கிறாங்க. டீ கடைக்காரங்களும் யாரையுமே பார்க்கலைங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வச்சு அந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது போலீஸுக்கு ஒரு விஷயம் கிளியராக புரியுது. இந்த கொலை வந்து மேக்ஸிமம் 5 மினிட்ஸில் நடந்திருக்கு. 9:40லேருந்து 9:45 நடந்திருக்கு. அவன் 9:45லேருந்து 50 இந்த ஸ்கூலோட பின்புறம் வால்ல ஏறி தப்பிச்சு போயிட்டாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க. அப்போ அவன் 9:30லேருந்து 35 உள்ள வந்திருக்கான். அவனை ஏன் யாருமே பார்க்கலனா, அப்ப யாருமே ஸ்கூல் ஸ்டாஃபும் வரல, அந்த முன்னாடி உட்கார்ந்திருந்த வாட்ச்மேனும் டீ குடிக்க போனதுனால தான் இந்த கொலைகாரனை யாருமே பார்க்கல அப்படிங்கிறதான் இந்த கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் போலீஸுக்கு உணர்த்துது. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான். யாருமே இவன் ஸ்கூலுக்குள்ள வந்ததையும் பார்க்கல, போனதையும் பார்க்கல. ஸோ ரமணியோட அம்மா அப்பா சொல்றாங்க இவனை பின்னாடி ஸ்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்காக இவன் தான் கொலை பண்ணா அப்படிங்கிறத சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ராங்கான பிசிக்கல் எவிடன்ஸ் வேணும், ஃபாரன்சிக் எவிடன்ஸ் வேணும், கிரைம் சீன்ல கண்டுபிடிக்கப்பட்ட தடயங்களோட அவனை லிங்க் பண்ணணும். பட் இந்த கேஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் முதலா சூப்பரான ஒரு ஃபாரன்சிக் எவிடன்ஸ் கிடைக்குது. கொலை செய்யப்பட்ட அந்த ரமணி டீச்சரோட உடல்ல கொலைகாரனோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறாங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை போலீஸ் அவங்க கிட்ட இருக்க ஆதார் டேட்டா பேஸ்ல ஏற்கனவே சஸ்பெக்ட்னு தெரியுது. ஸோ ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஃபுல் ஆதாரையும் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. பட் அதே டயத்தில் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவங்ககிட்ட ஒரு சஸ்பெக்ட் இருக்கான்ல,
அந்த மதனுக்கு சொந்தமானதா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துறாங்க. ஸோ அந்த மதனோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆதார்லேருந்து எடுத்து இந்த டீச்சரோட உடம்புல கண்டுபிடிக்கப்பட்ட ஃபிங்கர் பிரிண்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டுமே 100% மேட்ச் ஆகுது. ஸோ இதுலேருந்து சந்தேகமே கிடையாது, இந்த கொலையை பண்ணது மதன் அப்படிங்கிற அந்த நபர் தான். பட் அந்த நபரை லிங்க் பண்ணுறதுக்கு இன்னுமே பல டெஸ்ட் பண்ணலாம். அந்த பல்லு, அதுக்கப்புறம் ஸ்கின் ஸ்கெல்ல இருக்கிற டிஎன்ஏ, அதுக்கப்புறம் அவங்க உடம்புல இந்த தலைமுடி, இது எல்லாத்தையுமே ஒப்பிட்டு பார்ப்பாங்க. பட் இப்போ போலீஸ் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணாமல் அவனை 24 மணி நேரமும் கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. மஃப்டியில் அவன் எங்கே போகிற வர்றான், எந்த வீட்டில் ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. அதாவது அவனுக்கு தெரியாமல் அவனை கண்காணிக்க முயற்சி பண்ணுறாங்க. இப்படியே ஒரு 2 நாள் வந்து அவனை கண்காணிக்கும் போது திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போனவன் வெளியிலே வரல. உடனே போலீஸ் உள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற ஜன்னலை உடச்சிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கான். ஸோ இந்த மதனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போலீஸ் தன்னை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. பட் நான் ஏற்கனவே இந்த கேஸில் சொன்ன மாதிரி இவனுக்கு இதுக்கு முன்னாடி எந்த கிரைம் பண்ண அனுபவம் இல்லை. இவன் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கில்லர் அப்படின்னு சொல்ல முடியாது. முதல் டைம் வந்து கொலை பண்ணுறவங்க, கிரைம் பண்ணுறவங்க நிறைய வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு எவிடன்ஸை பற்றியான அவ்வளவு புரிதல் இருக்காது. ஸோ இவனும் அதே மாதிரி தான். நம்ம என்ன மாதிரி தடயங்களை போலீஸுக்கு விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது தெரியல. சரி, போலீஸ்கிட்ட தப்பிச்சு போனோமே, போலீஸ் நம்மளோட செல்ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க அப்படிங்கிற பேசிக்கான விஷயமும் அவனுக்கு தெரியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, அவனோட செல்ஃபோனை வச்சு ட்ராக் பண்ணும்போது அவன் வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரிக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே போலீஸ் ஆஃபீஸரும் அந்த சுகர் ஃபேக்ட்ரி ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு 2 அதிகாரிகள் உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு இடத்துல அவன் ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அங்கே வச்சு மதன்கிற இந்த நபரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு பேக் இருக்குது. அந்த பேக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் பாட்டில் வச்சுருக்கான், நிறைய சாப்பாட்டு பொட்டலம் இருக்குது. ஸோ அவனோட பிளான் என்னன்னா, நல்லா குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்திருக்கான். ஸோ அது ரெண்டையும் கைப்பற்றி பார்க்கும்போது அவனோட பேக்கில் இந்த கொலைக்கு சம்பந்தமான ஒரு சூப்பரான எவிடன்ஸை பார்க்குறாங்க. ஒரு கத்தி இருக்கு, அந்த கத்தியில் ஃபுல்லாக ரத்தம் அப்படியே உறைஞ்சிருக்கு. உடனே போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க, இந்த ரத்தம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்கும்போது இது வந்து ரமணியோட ரத்தம் அப்படிங்கிறான். சரிடா, நீ தான் கொலை பண்ணியிருக்க, எல்லா குற்றவாளிகளும் இந்த மாதிரி வந்து கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தை டிஸ்போஸ் பண்ணுவாங்க, தூக்கி போடுவாங்க, நீ ஏன்டா பேக்லேயே வச்சு சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில். இல்லை சார், எனக்கு எப்போல்லாம் அந்த ரமணியோட ஞாபகம் வருதோ அப்போ அந்த கத்தி எடுத்து அந்த ரத்தத்தை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உண்மையிலேயே போலீஸே மிரண்டு போயிட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் வந்து அந்த ரமணிங்கிற பெண் மேலே எவ்வளவு அப்சஷனாக இருந்திருப்பான் அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. பட் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் ஒரு முக்கியமான தடயமாக பார்க்கப்படுது. அதில் இருக்கிற அந்த ரமணியோட ரத்தம் வந்து ஒரு சூப்பரான எவிடன்ஸ். இப்போ இவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு எவிடன்ஸையும் இந்த நபருக்கு அகெயின்ஸ்டாக வந்து லிங்க் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹேர் சாம்பிள் மேப் பண்ணுறாங்க, அவனோட பல்லை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க, கரெக்டாக அந்த இடத்துல பல்லு உடஞ்சிருக்கு, ஸ்கின் ஸ்கெல்லேருந்து டிஎன்ஏ எடுக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றையும் லிங்க் பண்ணிட்டு வரும்போது சந்தேகமே கிடையாது, இந்த மதன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான்னு உறுதி செய்யப்படுது. அவனுக்கு அகெயின்ஸ்டாக எல்லா ஃபாரன்சிக் தடயங்களும் பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகுது. அது எல்லாத்தையும் தாண்டி மோட்டிவும் இருக்கிறதுனால ரமணிங்கிற இந்த டீச்சரை ஸ்கூல்ல புகுந்து கொலை பண்ண குற்றத்துக்காக மதன் அப்படிங்கிற இந்த நபரை அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இந்த பட்டப்பகலே ஒரு ஸ்கூல்ல புகுந்து இந்த மாதிரி நடந்த கிரைம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. ஸோ அப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து 2 விதமான உதவி பண்றாங்க. ஒன்று, கொலை செய்யப்பட்ட இந்த குடும்பத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் பண உதவி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்கூல்ல வந்து இந்த இன்சிடென்ட் நடந்தப்ப இருந்த குழந்தைகளோட மனநிலை வந்து அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்ட அங்க பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கூட கொடுக்குறாங்க. பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கூல்ல ஒரு கொலை நடந்துச்சு, அதுவும் அதை சில பேர் பார்த்துருப்பாங்க, அந்த மரண ஓலம், இவங்களோட அலறல் சத்தம், அதை வந்து பெரியவங்க கூட ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், அதுலேருந்து வெளியில் வர முடியும். பட் குழந்தைகளுக்கு வந்து மனதளவில் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால நிறைய குழந்தைகளுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த வழக்கோட விசாரணை இன்னுமே நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. நான் படிச்சு பார்த்த வரைக்கும் இதுவரைக்கும் தண்டனை விவரங்கள் கொடுக்கப்படலைன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க. பட் என்னோட பெஸ்ட் கெஸ், கண்டிப்பா இந்த நபரை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் அவருக்கு அகெயின்ஸ்ட் நிறைய தடயம் இருக்கிறதுனால இந்த நபருக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ் இதோட முடிவுக்கு வருது. பட் இந்த கேஸை பத்தி நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வான வழக்கா இருக்கும் நான் பார்க்குறேன். நம்ம நிறைய கேஸில் பேசியிருக்கோம், பொசசிவ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். அது ஜென்ரலாக கணவன் மனைவிக்குள்ளேயோ காதலன் காதலிக்குள்ளேயோ அந்த பொசசிவ்னஸ் இருக்கும், அது கண்டிப்பாக இருக்கணும்.
பட் அது வந்து ஒரு லிமிட்டாக இருக்கணும். அந்த பொசசிவ்னஸ் வந்து அடுத்த லெவலுக்கு போகும்போது தான் அது வந்து அப்சர்ஷன் அப்படிங்கிற ஒரு ரீச்சை போய் சேரும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த நபருக்கு வந்து மேபி சின்ன வயசுலேருந்தே இவ தான் ஒய்ஃப்னு சொல்லி வளர்த்ததுனால அந்த பையனோட மனசில் ஒரு ஆழமாக பதிஞ்சிருச்சு. அது கரெக்டு தான். அந்த பையன் மேலே ஒரு பக்கம் நியாயம் இருந்தால் கூட அவனோட கேரக்டர் சரியில்லைன்னா எந்த பேரண்ட்டும் அதை மாற்ற தான் செய்வாங்க. ஸோ அவங்களையும் தப்பு சொல்லவும் முடியாது. பட் அதே டயத்தில் இந்த பையன் வந்து அந்த பொண்ணு மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு பெரிய ஒரு ஆசையையும் அதை உருவாக்கி இருக்கலாம். அதனால அளவுக்கு அதிகமான அப்சஷன் வந்திருக்கலாம். அதனால இந்த பொண்ணு தனக்கு இல்லை அப்படிங்கிறத அந்த பையனால் ஏற்றுக்க முடியல. இன்றைய இளைய தலைமுறைகளுக்கு இது நிறைய பிரச்சனையாக இருக்குது. தோல்வியையும் ரிஜெக்ஷனையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. சில பேர் வந்து ஏற்றுக்க முடியலன்னா சில பேர் அதுக்காக இந்த மாதிரி கிரைம் பண்ணுறதுல நிறைய பேர் வந்து அவங்களே அவங்கள தாழ்வு மனப்பான்மை நினச்சிக்கிறாங்க, அழுகுறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம இந்த இன்சிடெண்ட்டை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு பெற்றவங்க வந்து நம்ம குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தரோம். சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லித்தரோம். அதே டயத்தில் நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடைக்காது. அப்போ ஒரு தோல்வி கிடைச்சிருச்சுன்னா அந்த தோல்வியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ரிஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தாதான் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அந்த குழந்தைக்கு வரும். நாளைக்கு அந்த வாழ்க்கையில் என்ன மாதிரி தோல்வி வேணாலும் சந்திக்கலாம். அதாவது வேலை பார்க்குற இடத்துல தோல்வி வரலாம், திருமண வாழ்க்கையில் தோல்வி வரலாம், இந்த மாதிரி காதலில் தோல்வி வரலாம், எதில் வேணாலும் தோல்வி வரலாம். அந்த தோல்வியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது. அந்த ரிஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லிக் கொடுத்து இப்படிதான்ப்பா இருக்கும் வாழ்க்கை, எல்லா டைமும் எல்லாம் கிடைச்சிடாது. ஓகே, இப்போ நீ ஒரு கேம் விளாட்ற, இப்போ உங்கள் பையனே கிரிக்கெட் கோச்சிங் போகிறான், நல்லா விளையாடுவான், திடீர்னு ஒரு கேம் தோத்துட்டா வந்து அப்படி அழுவான், அவனால் அந்த தோல்வியை ஏற்றுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பசங்களுக்கு தோல்வியை ஏற்றுக்க முடியல அப்படின்னு. ஸோ அந்த ரிஜெக்ஷனை ஏற்றுக்க முடியாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பெற்றவங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேக்அவேயாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்து இந்த அப்சர்ஷன் அப்படிங்கிறத பற்றி நான் பேசணும். அது நம்ம நிறைய கேஸில் பேசியிருந்தா கூட நான் திரும்ப அதை ஷார்ட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 2-வே கம்யூனிகேஷன் மாதிரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லை ஒருத்தர் நான் இந்த பக்கம் போகிறேன்ப்பா, இது ஒரு தண்டவாளமாக இருக்கணும் ரிலேஷன்ஷிப்பு, நான் இந்த பக்கம் போகிறேன் என்னை விட்டுருப்பா அப்படின்னா ஒருத்தவங்களை கட்டாயப்படுத்தி இழுத்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உண்மையிலேயே அது நேச்சராக இருக்காது, ஆர்கானிக்காக இருக்காது. அது ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியலானதாக தான் இருக்கும். அதாவது உனக்கு ஒரு பொண்ணு உனக்கு பிடிக்கலன்னு சொல்லுது, நீ ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருக்க பண பலத்தையோ இல்லைன்னா உன்னோட ஏதோ ஒரு பலத்தையோ வச்சு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் பண்ணா கூட மனைவிங்கிற பேர்ல இருக்கலாம். பட் உண்மையான அந்த காதல், லவ், காமம் எதுவுமே அந்த மனைவிக்கு வந்து உங்க மேல வராது. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்லையும் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்ற அது 2-வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். ரெண்டு பேத்துக்கும் விருப்பப்பட்டாதான், அது காதலாக இருந்தாலும் சரி, திருமணமாக இருந்தாலும் சரி, ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் கூட சரி, அது எந்த ரிலேஷன்ஷிப்லையும் ஒரு சைடு போய் இன்னொரு சைடு பிடிச்சி இழுக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம கம்ப்ளீட்டாக விட்டுறணும். ஓகே, உனக்கு என்ன பிடிக்கலையா போயிருந்து விட்டுணும். அதை விட்டுட்டு அப்சஷனா நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னை யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்? அதோட அவுட்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. இப்போ என்னாச்சு, அந்த பொண்ணு இறந்து போச்சு. இந்த நபர் என்ன பண்ணணும், வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும். இப்போ யாருக்கு என்ன கிடச்சிருச்சு? இப்போ இதை வந்து இப்படி எடுத்து பார்ப்போம். உண்மையிலே ஓகேப்பா, அந்த ஏதோ நம்மளுக்கு பிடிக்கல, அந்த பொண்ணை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த நபர் வந்து இதை கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த நபரோட கல்யாணம் பண்ணியிருக்கோம், நாளைக்கு இந்த பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அட் தி எண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ மச் ஆஃப் அப்சஷன் அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை தான் வரும். வாழ்க்கையே நாசமாக போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. டூ மச் ஆஃப் எதுலையுமே அப்சஷனாக இருக்காதீங்க. அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் யாராவது ஒருத்தவங்க அதுலேருந்து போகணும்னு நினச்சாங்கன்னா வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து வைக்காதீங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வழக்குலேருந்து நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்னு நினைக்கிறோம். இந்த ரமணி டீச்சர் கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.